அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவோஸ், வெல்கம் டு மன்கா டோட்டல் ஹெர்பல் ஹேர் கேர். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மீன் குழம்பு தான் நான் எப்பவும் செய்வேன். அந்த மீன் குழம்பு தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் பண்ணணும். மீன் குழம்புக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்து மீன் முழுசாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வெட்டிக்குவோங்க. இல்லை வாங்கிட்டு வந்து வெட்டி வச்ச மீனாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்ன செய்வோம், பவுலில் மஞ்சள் போட்டுட்டு அந்த மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் மஞ்சள் தண்ணியில் ஊற வைங்க. ஏன் ஊற வைக்கிறோம்னா கவுச்சி அது போகும். சரியா? ரெண்டாவது வந்து மண் சட்டியோ இல்லை பெரிய அகன்ற சட்டியோ ஏதாச்சும் கொஞ்சம் கல் உப்பு நிறைய போட்டு அந்த மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து அதை தூக்கி நீங்கள் போட்டு நல்லா உரசுங்க. இப்போ ஏன் உரசுறோம்னா, அந்த உரசுறதுனால செதிலுங்க அதில் ஒட்டி இருக்க செதிலுங்களும் வெளியே வந்துடும். ரெண்டாவது அது மேலே இருக்க கொழுப்பு சத்துங்களும் நமக்கு வெளியே வந்துடும். இப்படி நம்ம கொஞ்ச நேரம் அது நல்லா அது உப்பு போட்டு நம்ம பிரட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தண்ணி எடுத்து ஒரு 7-8 தண்ணியாவது குறைஞ்சது மீனை கழுகணும். இப்படி கழுகும் போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த மீனில் வர ஆயிலுங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ கடைசியில் பார்த்தா அது தண்ணி வந்து பியூராக இருக்கும். அந்த பதத்தில் மீன் கழுவுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, ஜல்லடை மாதிரி உள்ள ஒரு பாத்திரத்தில் அந்த மீனை தூக்கி போட்டுட்டு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா மீன் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அது வேஸ்டேஜ் தண்ணியெல்லாம் அது இறங்கட்டும். ஏன் இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லும் அந்த தண்ணியில் வடிஞ்சிடும். ரெண்டாவது, நீங்கள் கொதிக்கிற குழம்புல இந்த மீனை போடும்போது என்ன ஆகும்னா, அந்த குழம்புல இருக்கிற இந்த மசாலா டக்குன்னு அப்படி பிடிச்சிக்கும். அதை நீங்கள் அப்படியே கழுவுனதோடு நீங்கள் தூக்கி போடும்போது என்ன ஆகுது, குழம்பும் தண்ணி ஆகும். அந்த மீனுடைய வந்துட்டு எசன்ஸும் அதில் இறங்காமல் மீன் வந்து சப்புனும் உப்பு பிடிக்காமல் காரம் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் மீன் குழம்பு வைக்க ரெடி பண்ணணும். சரியா? இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு ஏற்ற மாதிரி தேங்காவை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அது முதல் பல் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பல் எடுக்கும்போது அது புளிஞ்சு வச்ச திப்பை எடுத்து மறுபடியும் மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு சீரகம்பு போட்டு மறுபடியும் அதை நல்ல மைப்போல் அரைஞ்சி ரெண்டாவது பால் எடுத்துக்குங்க. இப்போ நமக்கு மீன் குழம்புக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தாளிப்புக்கு. சரியா? அடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை. சரியா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நான் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி நீங்கள் வெட்டணும். சரியா? அதுக்கப்புறமா ஒரு 1.5 வெங்காயம், நம்ம பெரிய வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி கொஞ்சம், புளி தண்ணி கட்டி இல்லாமல் தண்ணி இல்லாமல் மீடியமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அது உங்களுக்கு, ரெண்டாவது தேங்காய் பால் இது உங்களுக்கு. சரியா? இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், மீனை நம்ம குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த புளி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் தான் புளி தண்ணி இருக்கணும். கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் குழம்பு கொதித்து வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பாலை விட்டுக்குங்க. அதில் தேங்காய் பாலை விட்டுட்டு, தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ரெண்டாவது பால் எடுக்கும்போது அளவாக தண்ணி ஊற்றி தான் நீங்கள் ரெண்டாவது பால் எடுக்கணும். ரொம்ப தண்ணியை ஊற்றி அதை அதிகமாக ஆக்கிடக்கூடாது. சரியா? இப்போ நம்ம வெட்டி வச்ச ஒன்றுனா வந்து இதெல்லாம் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்களா எப்படி வெட்டிருக்காங்க? இப்படி வெட்டினா தான் அந்த குழம்பு கொதிக்கும் போது அந்த பச்சை மிளகா வெந்து அந்த உரப்பு அதில் நமக்கு எவ்வளோ குழம்புல ஏறி இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு தான் இது மாதிரி தான் வெட்டணும் நீங்கள். அப்போ தான் குழம்பு கொதிக்கும் போது நம்ம உப்பு உரப்பு எல்லாம் தெரியும் போது காரமும் நமக்கு தெரியும். சரியா? அடுத்தது தக்காளி நீங்கள் இப்படி தான் வெட்டணும். நான் 3 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி அதை நான் போட்டிருக்கேன். இந்த கையிலையும் பசைக்கக்கூடாது, மிக்சியில் அரைக்கக்கூடாது. தக்காளி நீங்கள் இப்படி தான் போடணும். மூணாவது பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் விழுது, நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். குறப்பாக அரைக்கணும் வெங்காயத்தை. சரியா? தண்ணியில் விடாமல் அதிலே வச்சு குறப்பாக அரைச்சிக்குங்க. வெங்காயத்தை போட்டுக்குங்க. இப்படி வந்து இந்த மெத்தடில் தான் இந்த குழம்பு நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து நான் சொல்கிற மாதிரி மணமாகவும் நல்ல ருசியாகவும் வரும். ஃபஸ்ட்டு இப்படி நல்லா பண்ணி பார்த்துட்டு நம்ம தண்ணியோட அளவை பார்த்துக்கிட்டோம். நம்ம எப்படி தண்ணியாக இருக்குதா இல்லை கட்டியாக இருக்குதா அவங்க நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் நீங்கள் எடுத்துன்னு அதிகமாக போடாதீங்க. உங்கள் கூட்டத்தில் உள்ள ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உரப்பு அதிகமாக வேணும் குறைவாக வேணுமாங்கிறத பார்த்து அதுக்கு மாதிரி மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மிளகா வந்து வெட்டி போட்டிருக்கோம். சரியா? ரெண்டாவது வந்துட்டு மஞ்சத்தூள். மிளகா போடுறதுனால குழம்பு வாசனை நல்லா அதிகமாக இருக்குன்னா பச்சை மிளகா நம்ம கொஞ்சம் 4-5 பீஸாக போடுறோம். சரியா? சில பேர் பச்சை மிளகா பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் சரியா?
அடுத்தது மஞ்சத்தூளுக்கு அப்புறம் தனியாத்தூள் போடுறோம். தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். நம்ம தேவைப்படும் போது திருப்பி தனியாத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஆனால் மிளகாத்தூளை வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் உரப்பு அதிகமாக கூட போயிடும். நமக்கு குழம்பு கட்டியாக ஆகணும்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண வேண்டியது பொருளில் நமக்கு வந்து தனியா தான் சேர்த்துக்கணும். சரியா? அதுக்கு உரப்பே இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் வேணால் கொஞ்சம் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிங்களா. ஆனால் மிளகாத்தூள் நிறைய ஆட் பண்ண முடியாது. தனியாத்தூள்னாச்சும் கொஞ்சம் நமக்கு தேவைக்கேற்ப அந்த கட்டிக்கேற்ப நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டும் வந்து கொஞ்சம் குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது. ரொம்ப தண்ணியெல்லாம் லைட்டாக தண்ணியாக இருக்குது. இந்த வந்து பக்கத்தில் நான் பத்தாதனால திருப்பி நான் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா குழம்பு வந்துட்டு மீன் குழம்பை பொறுத்த வரையும் கரெக்டான பக்குவம் வச்சு நம்ம தாளித்து ஒரு நல்ல கொதி வந்த பிறகு மீனை போட்டு இறக்குற மாதிரி இருக்கணும். எடுத்த உடனே தண்ணி நிறைய வச்சு அதை வற்றி அதுக்கப்புறம் மீனை போட்டு உடச்சி குழம்பு நாஸ்தி பண்ணிடக்கூடாது. ஸோ நமக்கு எல்லாமே பக்குவமாக கரெக்டாக இருந்தோம்னா டக்குன்னு ஒரு வேலை நமக்கு நடந்து முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கூட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான், ஏன்னா நம்ம மீனெல்லாம் முதல்ல கழுவிட்டா பாத்திரம்லாம் நான் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை கழுவுவோம். மீனை கழுவிட்டு அது ஒரு பக்கம் உப்பு எல்லாம் போட்டு குழம்பு வந்து கூட்டாக இருக்கும்போது அது ஒரு பக்கம் ருசி சேர்ந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கும்போது அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் குழம்பு வந்து ருசியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். அது ஒரு ப்ராசஸ் கூட அதுக்கு. சரியா? இப்போ வந்து மீன் அந்த நல்லா கழுவிட்டு உங்களுக்கு எத்தனை தண்ணி வேணுமோ அத்தனை தண்ணி கழிக்குங்க. கழுகும் போது மீனை வந்துட்டு கொஞ்சம் வெள்ளை தண்ணி பார்த்தீங்களா, இந்த வெள்ளையே அது மாதிரி வரும். கலக்கணும் போது அந்த ஆயிலோ அந்த மீனை தடவும் போது அந்த செதுலோ இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கழுவுறதை நிறுத்திக்கிட்டு நான் சொன்ன மாதிரி வடிகட்ட பாத்திரத்தில் கொஞ்சம் மீனெல்லாம் போட்டு ஓரமாக வச்சுருங்க. அதை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் எண்ணெய் சூட் பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் 2 ஸ்பூனு வெந்தயம் போடணும். வெந்தயம் எப்போ போடணுன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வரதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெந்தயம் போடணும். எடுத்த உடனே வெந்தயம் போட்டிங்கன்னா அது கருகி போயிடும், குழம்பு வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். சரியா? இது கொஞ்சம் லைட்டாக வரும்போது நீங்கள் வெங்காயத்தை ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ நீங்கள் போட்டுக்கு கடுகு தேவையில்லை, வெந்தயம் தான் போடணும். அதுக்கப்புறம் கலருக்காக என்ன செய்கிறோம், ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ மிளகாத்தூள் போட்டு இதை கொஞ்சம் நம்ம அது எண்ணெயோட லைட்டாக போடணும். ரொம்ப தீயக்கூடாது. எண்ணெய் அது மிளகாத்தூள் போட்ட கையோடு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருளை வந்து அந்த குழம்புடைய ஐட்டத்தை வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு என்ன செய்யணும், இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இது வந்துட்டு என்ன செய்யணும், அது கிளறி கொஞ்சம் விட்டுட்டு இந்த தக்காளி இந்த வெங்காயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா நைஸாகி அந்த குழம்போட மேட்சிங் ஆகிடணும். சரியா? தனித்தனியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு குழம்பு கொதிக்க விட்டு அந்த பொருள்லாம் அதில் இறங்கணும். ஏன்னா அப்படி அதை வெங்காயம் தக்காளி எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த பார்த்தீங்களா இப்படி மேட்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இது குழம்பும் தனியாக வெங்காய தக்காளி எது தெரியல பார்த்தீங்களா, அது மாதிரி பக்குவத்தில் நம்ம இந்த மீனை நம்ம போடணும். கொதினால வந்து நம்ம சொல்கிற பக்குவம் ஆன பார்த்தா மீனை போடணும். போடிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிருக்கு இல்லையா அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த மீன் கொதித்து வரும்போது நம்ம போட்டு கிளற தேவையில்ல. மீன் கொதித்து வரும்போது பார்த்தீங்களா ஒரு கொதி நல்லா வரும்போது நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் 1 ஹவராச்சும் குறைஞ்சி இந்த குழம்பு நீங்கள் செய்து முன்னாடியே வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.